ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 63. சரண்யா அவசரமாக தீபக்கிற்கு போன் செய்தாள். ஆனால் அவர் அதை எடுக்கவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் அழுது கொண்டே நின்று கொண்டிருந்தாள். அப்போது சரியாக ஒரு அறையிலிருந்து டாக்டர் வந்தார். அவரை பார்க்கவும் அவர் பின்னாடியே ஓடியவள், டாக்டர் இப்ப சக்திக்கு எப்படி இருக்கு? சுயநினைவு வந்துருச்சா? நான் போய் பார்க்கலாமா என்று ஒரு வார்த்தை இடைவெளி இல்லாமல் கேட்டாள். கொஞ்சம் பொறுமையா இருங்க, இன்னும் பேஷண்ட்டுக்கு சுயநினைவு வரல என்றவர் சரண்யாவை பார்த்து, நீங்க அவருக்கு என்ன உறவு என்று கேட்டார். சக்தி என்னோட ஃப்ரெண்ட் என்றாள். அப்படின்னா அவங்க வீட்ல இருந்து யாரும் வரலையா என்று கேட்டார். இல்ல டாக்டர் என்றாள். சீக்கிரம் அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவங்க வீட்ல இருந்து ஆளுங்க வந்தாங்கன்னா உடனே என்னைய வந்து பார்க்க சொல்லுங்க என்றார். சரி என்று அழுது கொண்டே தலையசைத்தாள். டாக்டர் அவர் அறைக்கு சென்றார். சரண்யா மறுபடியும் தீபக்கிற்கு போன் செய்தாள். அவர் போன் சத்தம் தன் பின்புறத்தில் ஒலிப்பதை கேட்டு திரும்பி பார்த்தாள். தீபக்கும் வசுந்தராவும் வந்து கொண்டிருந்தனர். அவர்களை பார்க்கவும் போனில் அழைப்பை துண்டித்துவிட்டு அவர்களை நோக்கி ஓடினாள். தீபக்கை பார்க்கவும் சரண்யா, அங்கிள், நல்ல வேலைக்கு நீங்க இங்க வந்தீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள். அது எங்க ரெஸ்டாரண்ட் மேனேஜர் போன் பண்ணி சொன்னாரு என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வசுந்தரா சரண்யாவிடம், என்ன சரண்யா, என்னாச்சு சக்திக்கு என்று கேட்டார். தெரியல மேம், உங்ககிட்ட பேசிட்டு தான் சக்திக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்னு டாக்டர் சொன்னாரு. நீங்க சீக்கிரம் டாக்டரை போய் பாருங்க என்று கூறினாள். இப்போதைக்கு எதுவும் பேசிய நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்று நினைத்த தீபக் வசுந்தராவிடம், அக்கா வாங்க, நம்ம போய் டாக்டர் கிட்ட என்ன விஷயம்னு கேட்கலாம் என்று கூறினார். சரி என்று வசுந்தராவும் தீபக்குடன் டாக்டர் அறைக்கு சென்றார்கள். சரண்யா சக்தி அறையில் இருக்கும் சிறு கண்ணாடி வழியாக சக்தியை பார்த்து மேலும் அழுதாள். தன் வீட்டிற்கு வந்த கிஷோர் தன் துணிகளை எடுத்து மறுபடியும் கபோர்டில் அடுக்கி கொண்டிருந்தவன் கண்ணில் பட்டது அந்த சட்டை. அதை கையில் எடுத்தவனுக்கு அன்று கீர்த்தனா அந்த சட்டையை அவனிடம் கொடுக்கவும் வாங்கவும் என்று விளையாடி கொண்டிருந்தது நினைவு வர புன்னகைத்து கொண்டே அப்படியே கட்டிலில் அமர்ந்தான். சரியாக அப்போது அவன் அறைக்கு வந்த கிஷோரின் அம்மா நதியா கிஷோரை பார்த்து, டேய் என்னடா ஆச்சு, ஒரு சட்டையை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க, உடம்புக்கு ஒண்ணுமில்ல என்று கூறி அவன் நெற்றியில் கை வைத்து பார்த்தார். சட்டென்று தன்னை சுதாரித்து கொண்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மா ஒரு ஜோக் ஞாபகம் வந்துச்சு, அதான் சிரிப்பு வந்துருச்சு என்றான். சரி என்று தலையை மட்டும் அசைத்தவர், சரி வா வந்து சாப்பிடு என்றார் நதியா. இல்லம்மா எனக்கு பசிக்கல என்றான். தானா தனியா சிரிக்கிறான், பசிக்கலன்னு சொல்றான் என்று யோசித்தார். பின்பு கிஷோரிடம், ஏன் கிஷோர், நைட்டு தூக்கம் வருதா என்று கேட்டார். என்னன்னு தெரியல, தூக்கமும் வரமாட்டேங்குது என்றான். சட்டென்று கிஷோர் காதை திருகி, யாருடா அந்த பொண்ணு என்று கேட்டார். ஐயோ அம்மா வலிக்குது விடுங்க என்று துள்ளினான் கிஷோர். சரி சரி விடுறேன், யார் அந்த பொண்ணுன்னு சொல்லு என்று கேட்டார். எந்த பொண்ணு என்று தன் காதை தேய்த்து கொண்டே கேட்டான். டே, இந்த லொல்லு தானே வேணாங்கிறது, உன்னோட பசி தூக்கத்தை தூக்கிட்டு போயிட்டு உன்னை இப்படி பைத்தியக்கார மாதிரி தனியா சிரிக்க வச்ச அந்த பொண்ணு யாருன்னு கேக்குற என்றார். அம்மா நீங்களா கற்பனை பண்ணிக்காதீங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல என்றான். டே, நீ எப்படியோ என்கிட்ட சொல்லிதானே ஆகணும், அன்னைக்கு உன்னைய கவனிச்சுக்கிறேன்டா என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார். தீபக்கும் வசுந்தராவும் டாக்டர் இருக்கும் அறைக்குள் நுழைந்தார்கள். சக்தியோட அம்மா மற்றும் மாமா என்று டாக்டரிடம் தன்னை அறிமுகம் செய்து கொண்டார்கள். உடனே டாக்டர், நீங்க தானா, உக்காருங்க என்று கூறினார். டாக்டர், என்னோட பையனுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டார் வசுந்தரா. அத நீங்க தான் சொல்லணும், திடீர்னு அதிர்ச்சியாகி மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. இப்போ நீங்க சொல்றத பொறுத்துதான் அவருக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும் என்றார் டாக்டர். அதிர்ச்சியாகி மயக்கம் போட்டுட்டானா? அவன் சரண்யா கிட்ட தன்னோட காதல சொல்லணும்னு தானே போனா? ரெண்டு பேருக்கும் இடையில என்ன நடந்திருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்தார் தீபக். அப்போது டாக்டர் அவர் நினைவை கலைக்கும் வண்ணம் இவர்களிடம், திடீர்னு அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு என்ன விஷயம் நடந்தது என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது டாக்டர், அவன் எப்பவும் எல்லா விஷயத்தையும் ஜாலியா தான் எடுத்துக்குவான், எதுலயும் ரொம்ப சீரியஸா ஆக மாட்டான் என்றார் வசுந்தரா. ஓ ஐ சி, அப்போ இதுக்கு முன்னாடி எப்பவுமே இப்படி அவர் காணது இல்லையா என்று கேட்டார் டாக்டர். இல்ல டாக்டர், ஒரு டைம் அவன் இப்படி அதிர்ச்சியாகி மயக்கம் போட்டு விழுந்திருக்கான் என்றார் தீபக். எப்ப என்று டாக்டர் கேட்டார். அது என்று வசுந்தராவை பார்த்து கொஞ்சம் தயங்கினார் தீபக். வசுந்தரா புரிந்து கொண்டு அந்த அறையிலிருந்து சென்றார். தீபக் டாக்டரிடம்,
அப்போ சக்திக்கு 14 வயசு இருக்கும். அப்போ சக்தி ஒரு டைம் இப்படி மயங்கி விழுந்தான் என்றார். மயங்கி விழுற அளவுக்கு அப்ப என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா என்று கேட்டார் டாக்டர். அது என்னோட அக்கா வசுந்தராவுக்கும் சக்தியோட அப்பாவுக்கும் சக்திக்கு ஒரு 14 வயசு இருக்கும்போது டைவர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அவன் அப்பா அம்மாவோட ஒன்னா போற குழந்தைகளை எல்லாம் ஏக்கமா பார்ப்பான். அதை நான் அவன்கிட்ட பலமுறை கவனிச்சிருக்கேன். இப்படியே சோகமா இருக்கானேன்னு அவனை ஒரு நாள் ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிட்டு போயிருந்தேன். அப்போ அங்க சக்தியோட அப்பா வேற ஒரு பொண்ணு கூட கையில ஒரு குழந்தையோட அவன் அப்பா சிரிச்சு குடும்பமா சந்தோஷமா இருக்கிறத பார்த்தான். அதை பார்க்கவும் அடுத்த நிமிஷம் மயங்கி கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் அவன் ஹாஸ்பிட்டல்ல 1 வாரம் இருந்தான். டாக்டர் அப்போ என்கிட்ட சொன்னாங்க, பேஷண்ட் இந்த விஷயத்த மறக்கிற மாதிரி நீங்க தான் நடந்துக்கணும்னு. அதனாலதான் அவனை நான் என்னோடயே வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் அங்கதான் படிப்பை முடிச்சான். இப்போ கொஞ்ச நாளாதான் அவன் இங்க இந்தியாவில் இருக்கான். அதுவும் நான் தான் அவனை வலுக்கட்டாயமா இங்க அனுப்பி வச்சேன். எப்பவுமே எல்லாமே அவன் விருப்பம்தான். நாங்க எதுவுமே அவன்கிட்ட கட்டாயப்படுத்த மாட்டோம் என்றார். ஓ அப்படியா? அப்போ இப்ப என்ன விஷயம் சக்தியை பாதிச்சிருக்குன்னு உங்களுக்கு தோணுது? சக்தி இப்பவும் அவங்க அப்பாவை பார்த்துதான் இப்படி ஆகியிருப்பாரா என்று கேட்டார் டாக்டர். இல்ல டாக்டர், அவன் ஒரு பொண்ணை விரும்புறான். அந்த பொண்ணு கிட்டதான் தன்னோட காதலை சொல்ல போறதா சொன்னான். அப்போ அந்த பொண்ணு சொன்ன பதில் தான் சக்தியை பாதிச்சிருக்கு என்றார் டாக்டர். அப்போ அந்த பொண்ணு சக்தியை விரும்பலன்னு சொன்னதுனாலதான் சக்திக்கு இப்படி ஆச்சா டாக்டர் என்று சற்று பதட்டமாக கேட்டார் தீபக். அப்படி சொல்ல முடியாது. இந்த பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமானாலும் மயங்கிருவாங்க. அப்படியா கூட இருக்கலாம். சரி, இத பத்தி அப்புறமா பேசலாம். இப்போ உடனே பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் என்று கூறி டாக்டர் அந்த அறையிலிருந்து சென்றார். இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ER ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.